அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி லக்னம் முதல் 12 வீடுகளிலும் அவருடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லக்னம் அப்படின்னா நம்மளுடைய உயிர், ஆத்மா, செயல்பாடு, நம்மளை பற்றி சொல்கிற அத்தனை விஷயங்களும் லக்னம். அந்த லக்னத்தில் லக்னாதிபதி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. அவர் பாபராக இருந்தாலும் சரி, சுபராக இருந்தாலும் சரி, மிகவும் சிறப்பு. நம்மளுடைய சிந்தனையை பார்த்திங்கன்னா அவர் தூண்டி விட்டுட்டே இருப்பார், நம்மளே சுயமாக சிந்திக்க வச்சுக்கிட்டே இருப்பார். லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளை சுயமாக சிந்திக்க வைப்பார், சுயமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்க வைப்பார். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. நம்மளை சிந்திக்கிறதுக்கு தூண்டி விட்டுட்டே இருப்பார், நம்மளை சுயமாக செயல்பட வைப்பார். அதே மாதிரி லக்னாதிபதி பாபராக இருந்தாலும் சரி, சுபராக இருந்தாலும் சரி, பாபராக இருந்தால் பாவ வழியில் சிறப்பு, சுபராக இருந்தால் சுப வழியில் சிறப்பு. ஆக மொத்தம் சிறப்பு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு லக்னாதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் நம்மளை விடாமுயற்சியாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு அணுகுமுறையாக இருந்தாலும் நம்மளை நல்ல விதமாக முயற்சி செய்ய வச்சு நம்மளை முன்னேற வைப்பார். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர் நம்மளை சுயமாக சிந்திக்க வச்சு, சுயமாக எந்த ஒரு முயற்சியையும் எடுக்க வச்சு நம்மளை முன்னேற வைப்பார். அதே மாதிரி லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறப்ப நம்மளை பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக ஒரு அந்தஸ்தோடு, ஒரு சுயமரியாதையோடு, ஒரு கௌரவத்தோடு வாழ வைப்பார். சுயமரியாதையோடு, அந்தஸ்தோடு, கௌரவத்தோடு வாழ வைப்பார். நம்மளுடைய ஃப்ரெண்டுங்க இருக்காங்க இல்லைங்களா, யார், நண்பர்கள். அந்த லக்னத்துக்கு 2 நண்பர்கள், அதாவது யோகர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த யோகர்கள் 2 பேர் இருப்பாங்க இல்லைங்களா. அந்த யோகர்களை பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கு இவர் சொல்லுவார், வேலை செய்கிறதுக்கு சொல்லுவார். அவர் வேலை செய்கிறதுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பார். லக்னாதிபதி தூண்டிக்கிட்டே இருப்பார். அந்த யோகர்களை, அவரோட ஃப்ரெண்டுங்களை, அவருடைய நண்பர்களை பார்த்திங்கன்னா தூண்டி விட்டுட்டு இருப்பார். அதாவது இவர் லக்னாதிபதி வேலை செய்யலைனாலும், தான் வேலை செய்யவில்லை என்றாலும், அவருடைய நண்பர்களான யோகர் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் இருவரை வேலை செய்கிறதுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பார். அதன் மூலம் அவர் நன்மையை பெறுவார் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், ஓகேங்களா. அவர் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகுது, மகர லக்னம் வச்சுக்கோங்க. மகர லக்னம்னு வச்சுக்கோங்க. மகர லக்னத்துக்கு 5க்கு உடையவர், 9க்கு உடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 5க்கு உடையவர் சுக்கிரன், 9க்கு உடையவர் புதன். 9க்கு உடையவர் புதன். இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்கிறதுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பார். அதன் மூலம் இவர் ஒரு பெரிய நன்மையை அடைவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல சுக்கிரன், புதன். அப்போ சுக்கிரன் வாழ்க்கை துணையை குறிக்கும் கிரகம் என்றால் புதன் அறிவை குறிக்கும் கிரகம். இவங்க
இது ரெண்டுத்தையுமே மிக சிறப்பாக நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் செய்ய வைப்பார், நல்ல விதமாக செய்ய வைப்பார். ஆக மொத்தம் லக்னாதிபதி லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி லக்னாதிபதி பாவராக இருப்பார், நம்மளுக்கு பாவத்துவமான வேலையை கொடுப்பார், எதாவது பிரச்சனையை கொடுத்துருவாரோ அப்படின்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அவர் நம்மளுக்கு முதல்ல நம்மளுடைய உயிர், அடுத்தது ஆத்மா, இதை தான் நம்மளுக்கு பார்க்கணும். ஆக மொத்தம் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி 2ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2ஆம் இடத்துல தனம், குடும்பம், வாக்கு. 2ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் தனம், குடும்பம், வாக்கு. அப்போ நாணயம், கண், முகம், வசீகரம், குடும்பம், பணம் வரும் வழி, இதையெல்லாம் குறிக்கும் இடம் 2ஆம் இடம். அப்போ அந்த 2ஆம் இடத்துல நம்ம வெற்றிக்கான பலவிதமான வேலையை நம்ம செய்வோம் இல்லைங்களா, அந்த பலவிதமான வேலைகளை குடும்ப ஒத்துழைப்போடு குடும்பத்தாரோடு செய்து முன்னேற வைப்பார். குடும்ப ஒத்துழைப்போடு எந்த ஒரு வெற்றிக்கான வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல 2ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறப்ப வெற்றிக்கான எந்த வேலையாக இருந்தாலும் குடும்பத்தாரோடு குடும்ப ஒத்துழைப்போடு செய்து முன்னேற வைப்பார். ஆக மொத்தம் இவங்க பார்த்திங்கன்னா எந்த சூழலிலும் தோற்று போக மாட்டாங்க, எந்த சூழலிலும் வெற்றி தான் பெறுவாங்களோ ஒழிய தோற்று போக மாட்டாங்க. ஆக மொத்தம் லக்னாதிபதி பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருப்பது, லக்னத்தில் இருந்தால் முதல் நிலை அப்படின்னா 2ஆம் நிலையாக 2ஆம் இடத்தை நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். 2 வீடாக பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்த வகுப்பில் 3ஆம் வீடையும் 4ஆம் வீடையும் பார்ப்போம். நன்றி.